பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பழைய பேர் அலகாபாத்துங்கிற இந்த பிராக்கியராஜ். இப்போ புதுசாக பிராக்கியராஜ்னு மாற்றிக்கிறாங்க. பிராகை திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமம்னா ஒன்று கூடும் இடம். அந்த ஒன்று கூடும் இடங்கிறது இந்த யமுனா நதி, கங்கை, இந்த ரெண்டு நதி சேர்ந்து கீழே அந்தர்வாகினி கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி நதி. அது வந்து உத்தரகாண்ட்ல இமயமலையில அந்த இதுல அங்க உற்பத்தி ஆகி அங்க மறைஞ்சி இங்க வந்து பூமிக்கு அடியில வருது. இந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், இந்த பிராயை பொறுத்த வரைக்கும் பிரம்மன் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அடிக்கு ஒரு யாகம் பண்ண, யசுவமேத யாகம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான இடம். இங்க வந்து நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது உங்களுடைய 7 ஜென்மம், அதாவது 7 தலைமுறைக்கு உண்டான பாவங்கள் போகக்கூடிய இந்த புனிதமான இடத்துல நம்ம பயணம் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துலயும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகா கும்பமேளா போன வருஷம் நடந்தது, எல்லாத்துக்கும் தெரியும். 65 கோடி பேர் இந்த இடத்துல வந்து இந்த யாத்திரையில கலந்துட்டு புனித நீராட்டி போனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நமக்கு இப்போ வந்து இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளாவை நம்ம கலந்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். அது நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்படி இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு அமையுங்கிறது இதெல்லாம் ஆண்டவனுடைய கிருபை. இங்க காசிக்கு வரணும். இந்த காசியினுடைய இங்கிருந்து நம்ம புறப்பட்டு தான் எங்க இருந்தாலும் போகணும். இதுதான் முதல் பயணம். இந்த பயணத்திலிருந்து நம்ம தான் காசி பூர்த்தி பண்ணணும். அந்த முதல் பயணத்தில் இங்கே நம்ம வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அதில் நீங்களாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. எத்தனையோ பேர் டிக்கெட் அடுத்த மாதத்துக்கு நாங்கள் டிக்கெட் போட்டு வச்சுருக்கோம். டிக்கெட் போட முடியலைங்கனால 40 பேர் பெண்டிங்கில் இருக்கிறாங்க, வர முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம். எதாக இருந்தாலும் நம்ம அனைவருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இன்னையிலிருந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் கூட ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா தான் இந்த யாத்திரையை நல்ல விதமாக கொண்டு போக முடியும். உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து பேடுபாடுகள் இருந்தாலும், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், நான் இருக்கேன், சாய் இருக்காரு, ஒய்ஃப் இருப்பாங்க, யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணி உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுப்போம். நீங்களாக யாரும் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ நமக்கு எப்பவுமே ரெகுலர் பஸ் அங்கே ஆற்றுக்கு போகும். இப்போ கும்பமேளா நடக்கிறதுனால எங்கேயுமே பஸ்ஸு, ஆட்டோ, வேன் எதுவும் கிடையாது. 1 கிலோமீட்டர் நம்ம இங்கேருந்து நடந்து தான் போகணும். அதை நடந்து போயிட்டு நம்ம அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு வேணிதானங்கிறது முக்கியம். அதாவது வந்து நம்ம எப்படி நம்ம இதில் வந்து நம்ம 60ஆம் கல்யாணம் பண்ணி நம்ம அந்த சிறப்புகள் செய்கிறோமோ அது மாதிரி குழந்தை வர வேண்டவங்க, அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணவங்க, தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து இங்கே அந்த வேணிதானத்துக்கு வந்து அந்த முடி காணிக்கை செலுத்தணும் சரஸ்வதி நதியில். அதுக்குண்டான விளக்கங்கள் வந்து ஐயரு தமிழில் கிளியராக சொல்லுவார். நாங்களே வீடியோ போட்டிருப்போம். யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. அந்த வீடியோவில் எல்லா விவரம் இருக்குது. அந்த வேணிதானத்தை ஐயருக்கு யார்கிட்ட தேவையோ அவங்க தம்பதி சகிதமாக புக் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஐயர் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அந்த பூஜை நடக்கும். அதில் உட்கார வச்சு உங்களுக்கு அதை எல்லா விளக்கம் சொல்லி அந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுப்பாரு. அதுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க முன்கூட்டி புக் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது, எங்கிட்ட பேர் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்குண்டான ஐயர் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஐயர்கிட்ட தான் சொல்லியிருக்கிறோம். அவர் வந்துடுவார். அவர் வந்து உங்களுக்கு அதை நடத்தி வைப்பார். அந்த திரிவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த வேணிதானத்துக்கு வரவங்க வந்துட்டு மீதி இருக்கிறவங்க அங்கேயே இருந்துட்டு இந்த வேணிதானம் முடிஞ்சோடனே நம்ம பக்கத்தில் படைய அனுமன் கோயில். அந்த அனுமன் கோயில் வந்து இந்தியாவிலே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று இந்த பிராயக்ராஜில், இன்னொன்று வந்து நாசிக்கில் மகாராஷ்டிராவில் இருக்குது. 8 அடிக்கு கீழே படுத்த நிலையில் ஒரு அனுமன். அதுதான் இந்த ஊரினுடைய விசேஷம், அந்த அனுமனுடைய விசேஷம். படைய அனுமன் அது ஒரு செல்வந்தர் வந்து அவருடைய குழந்தை வர வேண்டி, அவரோட தலைமுறை வாரிசுக்கு வேண்டி அந்த சிலையை அங்கிருந்து கொண்டு வரும்போது அந்த சிலை இங்கே இந்த இடத்துல வந்து பிரதேசனமாகி நம்ம இதுக்கு மேலே போக முடியாத இடத்துல இந்த இடத்துல இந்த கோயிலை கட்டி அவர் அதை திருப்பி வந்து அந்த கோயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பலனெல்லாம் அவர் அனுபவித்தார். அந்த ஒரு அடிப்படையில் இந்த கோயில் இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் வந்து கீழே படியில் இறங்கி கீழே தரிசனம் பண்ணிவிட்டு மேலே ஏறி வரணும். அது நீங்கள் பார்த்து ஏறவங்க ஜாக்கிரதையாக ஏறணும். எங்கேனாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பொருளுக்கு, உங்களுடைய உடைமைக்கு, உங்களுடைய பண காசுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தவற விட்டுட்டு நிர்வாகத்தில் யாரும் குறை சொல்லாதீங்க தயவுசெய்து. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் போகிறது வர்றது, படியில் ஏறுறது, பஸ்ஸில் ஏறுறது, ட்ரெயினில் இறங்குறது, எதாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ஏறுங்க. எல்லாமே நாங்கள் வந்து அங்கங்கே புறப்படுற இடங்களில் தான் போட்டிருக்கிறோம். அவசரமே பட வேண்டியதில்லை. எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் பொறுமை கடைப்பிடிச்சு சகிப்புத்தன்மையோடு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த டூர் அமைச்சு கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் வேறு ஏதாவது சொல்லணுமா?
ரொம்ப நன்றிங்க. எங்கள் கூட கலந்துட்ட உங்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து நடைப்பயணமாக அந்த திரிவேணி சங்கமத்துக்கு போகிறோம். ஓகேங்களா? ரெண்டு பேராக பாரு. இவர் வந்து இந்த ஊர் கைடு, இந்த ஊரில் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இவர் தமிழ் ஓரளவுக்கு தெரியலனால இவர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. இவரும் முன்னாடி போவாங்க. ரெண்டு பேர் பின்னாடி போங்க. நானும் ஒய்ஃபு பின்னாடி வருவோம். யாரும் மாற்றி போயிட்டு கூட்டத்தில் மாறிக்காதீங்க. பேர் சொல்லு. आपका नाम भाई? அஜித் குமார். அஜித் யாரு? ரெண்டு பேரை போனா 2 நாளைக்கு முன்னாடி பயங்கர கூட்டம் இருந்துச்சாங்க. இன்னைக்கு எப்படின்னு தெரியல, நம்ம போனா தான் தெரியும். அதனால 2 பேரை போயிட்டு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமல் நான் 2 பேரும் செய்த சகல குற்றங்களையும் ஆத்தோடைய சமர்ப்பிக்கிறேன். இனிமேல் வீடு போய் வீட்டம்மாவுக்கும் எப்பவும் தொல்லை கொடுக்க மாட்டோம். சொல்லுங்க. இனிமேல் வீட்டு போய் வீட்டம்மாவும் எப்பவும் தொல்லை கொடுக்க மாட்டோம். நீங்க ஐயா கிட்ட சொல்லுங்க. மாத்தி நீங்க சொல்லணும் ஐயா. நாங்க 2 பேரும் அண்ணா பாசத்தோடைய அண்ணா ஐயா இது ஐயா அம்மாவுக்கும் இடுப்பு மாடியில்